சென்னை மாநகராட்சி பொது கழிப்பிடங்களில் சுத்தம் செய்வதற்கான இதில் வந்து 4000 கோடி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை 4000 கோடி முறைகேடெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு பகுதிகளிலும் வந்து இப்போ மாநகராட்சி சார்பாக வந்து இந்த கழிப்பிடங்கள் வந்து பராமரிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு வந்து சில பகுதிகளில் வந்து தனியாரிடம் கொடுத்து பராமரிக்கப்பட்டு வந்தது. இப்பொழுது வந்து அந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாய்லெட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டெலாபரேட் கண்டிஷனில் இருக்குது, எந்தெந்த டாய்லெட்லாம் யூசேஜ் இல்லாமல் இருக்குது, எதனால் யூசேஜ் இல்லாமல் இருக்குது, பொதுமக்களுக்கு அந்த பகுதிகளில் அந்த டாய்லெட் தேவைப்படுதா இல்லையா அப்படின்ற கணக்கெடுப்பெல்லாம் எடுத்துட்டு புதுப்பிக்கும் பணியில் வந்து டெமாலிஷ் பண்ணி நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்து இப்போ டாய்லெட்டே வந்து நவீன முறையில் வந்து ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்களும் வந்து இது நல்ல வகையில் பராமரிக்கப்படுகிறதுன்றதுனால வந்து பொதுமக்களும் இதை நல்லா பயன்படுத்தி கொள்கிறார்கள். நிருபர் வந்து தெரிவித்தவாறு 4000 இல்லை, அது 400 கோடி ரூபா ப்ராஜெக்ட் தான். பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை வந்து அதிகரிக்கிறது பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மூலமாக. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வந்து 43 பேரை தமிழக அரசு வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மாநகராட்சி கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட பள்ளிகளை வந்து நடத்தி வருவாங்க. அந்த மாதிரி புகார் வந்தால் அந்த மாதிரி நடவடிக்கை இருக்கும். இல்லை, சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 419 பள்ளிகள் வந்து மாநகராட்சி வகைப்பாட்டில் இருக்கிறது. தொடர்ந்து மாநகராட்சியில் வந்து ஆசிரியர்கள் மூலியமாகவும் மாணவர்களுக்கும் வந்து இந்த பாலின சமத்துவத்தை பற்றி வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம். கடந்த 2023 நிதிநிலை அறிக்கையில் கூட மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து துவங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலியமாக 6ஆம் 7ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து குட் டச் என்ன பேட் டச் என்னன்றதை சொல்லித்தரோம். ஒரு பெண்ணும் ஆணும் எந்த அளவுக்கு சமமாக பழகணும் அப்படின்ற ஒரு கிளாஸை வந்து சிறு பருவத்திலேருந்தே மாணவ செல்வங்களுக்கு சொல்லித்தரோம். இது வரைக்கும் மாநகராட்சி தரப்பில் வந்து இந்த மாதிரி புகார்கள் வந்ததில்லை. கண்டிப்பாக வந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மாநகராட்சி அபகரிப்பு நடந்துச்சு, அது ரெக்கவர் பண்ணுறதா எவ்வளோ எந்த பகுதியில்? ரோட்டோரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த மாதிரியான ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் மாதிரி மாநகராட்சி வந்து ஃபுட்பாத்தில் வந்து கடை போடுறாங்க அப்படின்னா தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு தான் வருகிறது. இப்போ வெண்டிங் நான் வெண்டிங் ஜோன்ஸ்னு சொல்லிட்டு மாநகராட்சி சார்பாக வந்து வழங்கப்படுறோம். லைசன்ஸும் வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதிகளாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இல்லை, அதெல்லாம் வந்து தொடர்ந்து இப்போ வெண்டிங் அண்ட் நான் வெண்டிங் ஜோன்ஸ் தெரிவித்ததை போல் வந்து எடுத்துகிட்டு வரோம். ஆணையர் அவர்களும் அது குறித்து தெரிவித்திருக்கிறார்கள். பள்ளிகள் கல்லூரிகளுக்கு இடையே வந்து குறிப்பிட்ட மீட்டருக்கு அப்புறமா தான் கடைகள் வைக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறோம்.